மீதி ஒன்று இருக்கு. அதில் நான் பறையர் எடுத்துக்கிறதா, இல்லை தேவேந்திரர் எடுத்துக்கிறதா, இல்லை ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடி எடுத்துக்கிறதா? ஒன்று. இப்போ எவ்வளோ பெரிய துரோகம் இது! நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ பொதுவில் இருந்து எடுத்து கொடுத்து என்னை பாதிக்காம தற்காத்து இருக்கணும். நீ எடுத்து கொடுத்துட்டு அதில் முன்னுரிமைன்னு போட்டதான் சொல்றேன். நீ கொடுத்தது தப்பு இல்லை, சரி கொடுத்துட்டா விடு. இந்த பிரியாரிட்டி தூக்கு, முன்னுரிமை தூக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், அந்த 3 ரொம்ப நாளா 14 ஆண்டுகளாக இழந்துட்டேன். அந்த 3ஓட இன்னும் 2 சேர்த்து 5 போடு, எனக்கு 20 கொடுன்னு கேட்கிறேன். நீ கொடுக்க மாட்டேன், நான் வந்து போடுவேன். உங்களுக்கு புரியுதா? அதான் நான் சொல்றது. நீ கொடுத்ததை நான் எடுத்துன்னு சொல்லலை. ஏன் கொடுத்தா? எனக்கு கொடுத்துட்டேன். இந்த முன்னுரிமை என்னை ரொம்ப இடிக்குதுங்கிறேன். அதனால இப்போ அண்ணன் சொல்றது விளங்குதுப்பா. அது அப்படிதான் நம்ம சொல்றோம். யாருக்கும் இடப்பகிர்வு வேணாம்னு நம்ம சொல்லலை. அவரவருக்கு உரியதை கொடுப்போம். இப்போ நீங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களா, பஞ்சாப்ல இருந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னா, பஞ்சாப்ல எங்க இருக்குன்னு சொல்லணும். அங்கே வாழ்றத அவன் ஏனுக்கு கொடுக்கணும். இப்போ ஆந்திராவில் வாழ்ற எனக்கு கொடுக்கணும். கர்நாடகாவில் 1.25 கோடி நாங்கள் இருக்கோம். அதில் ஆதி தமிழ் குடிகள் நாங்கள் 75 விழுக்காடு, நாங்கள் 75 லட்சம் பேர் இருக்காங்க. எங்களுக்கு அங்கே எஸ்சின்னு எங்களுக்கு ஏதாவது இடஒதுக்கீடு இருக்கா, சிறப்பு வாய்ப்பு இருக்கா பாருங்க. பாருங்க இருக்கான்னு பாருங்க. அவர் பேக்வேர்டில் தான் நாங்கள் இருக்கோம், ஓபிசியில் தான் இருக்கோம். அப்போ காலகாலமாக என்னுடைய பெருந்தன்மையும் பேரன்மையும் நீ இழிச்சாத்தன்மைன்னு கருதிடக்கூடாதுல்ல. உன்னுடைய வளம் உனக்கு இருந்துக்கிற. முல்லை பெரியார் தனியாக இருக்கு, கர்நாடகா தனியாக இருக்கு, என்னுடைய நெய்வேலி உனக்கு, நரிமணம் பெட்ரோல் உனக்கு, அணுகுல மின்சாரம் உனக்கு, அணு மின்சாரம் உனக்கு, என் வளம் எல்லாருக்கும். நான் மட்டும் இந்தியனாக இருக்கணும். நீங்கள் கனடாவே இருந்துருவீங்க. நீங்கள் அப்படியே நீங்கள்லாம் உங்கள் மாநிலத்துக்கு உங்கள் நாளாக இருந்துருவீங்க. எப்படி இல்லை, அதையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே நானே அதை இடிக்கக்கூடாதுன்னு போராடிருக்கேன். அதை இடிக்க அப்போ கட்ட அனுமதிச்சவனை தான் கொஞ்சம் சரி பண்ணணும், பச்சை மட்டை வச்சு புழக்கணும். நீ அன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு 60 வருஷம் கூடிய 60 ஆண்டுகளாக வாழ்ற மக்களை இன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு சொல்ற. ஆக்கிரமிப்புன்னு சொல்றவே யாரு? ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்க? முதல்ல ஒரு செங்கலை போய் நட்டாங்க. அவனுக்கு மின் இணைப்பு, வீடு கட்ட உரிமை, எரிகாற்று இணைப்பு, நீர் இணைப்புலாம் கொடுத்தது யாரு? அந்த தெருக்கல்ல பாதை போட்டு கொடுத்த ஐயோக்கிய பேர் யாரு? அவன்கிட்ட வீட்டு வரி வசூல் சமையாது. அப்ப இவ்வளவு நாள் அவனை விட்டு இப்பதான் ஆக்கிரமிப்பு உனக்கு இது பண்ணுதா? இப்ப இது ஆக்கிரமிப்புனா அந்த கடற்கரையில 4 கல்லறை இருக்குல்ல, அது ஆக்கிரமிப்பு இல்ல. அது கடற்கரை ஆக்கிரமிப்பு இல்லையா? அதை எப்படி இடிக்கிறது? யார் இடிக்கிறது? கடற்கரை தானே. உனக்கு எப்படி கல்லறையாச்சு? நீ என்ன தேச விடுதலைக்கு என் பாட்டை பாபுச்சி மாதிரி செக் இழுத்தியா? இல்லை யார் நீ? எங்க பாட்டு மருந்து வண்டிக்கு தூக்குழுதுங்கனியா? தீர்ந்து சின்ன மலை மாதிரி தூக்குழுதுங்கனியா? நீ என்ன பண்ண? அது நான் இடிக்க மாட்டேன், அதுவா இடி. அதனால ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு போக மீதியை நான் பராமரிப்பேன். புதிய நீர்த்தக்கங்கள் உருவாக்குவேன். அறிவு சமூகம் எல்லாரும் இருக்கிறீங்க. உலகத்துல இயற்கையின் அரும்பெருங்கொடையா நமக்கு தந்தது பள்ளிக்கரணை ஏரி. கடலின் நீர்மட்டம் எவ்வளவோ அந்த அளவுக்கு இதன் நீர்மட்டம் இருக்கு. அது அவ்வளவு பழுப்பு நிலை, சதுப்பு நிலை ஏறி அளவு மிக உயர்ந்த இறால்கள், மீன்கள் உருவாகிறது. உலக நாடுகளின் பறவையெல்லாம் வந்து உணவுண்டு பறந்து சென்றது. அப்படி ஒரு ஏரியை யாராவது குப்பை கொட்டி மூடணும்னு யாருக்காவது இப்ப எந்த கொம்பை வந்தாலும் அதை புனரமைக்க முடியாது, சீரமைக்க முடியாது. இருக்கிற கொஞ்சோண்ட பாதுகாக்கலாம், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் ஏரிக்குள்ள ஒரு சாலையை போட்டு பிரிச்சு அங்கங்கே அப்படியே நெருக்கி குப்பையை கொட்டி மூட்டிட்டான். எந்த மூளைங்கிற உறுப்புலாத கூட அதை செஞ்சிருக்க மாட்டான். அந்த ஏரியை குப்பை மேட ஆக்கலாம். நீ குப்பையை கொட்டு, வேற ஒரு பொது இடத்துல கூட கொண்டு கொட்டு வை. ஏரிக்குள்ள கொட்டலாம்னு யாராவது சிந்திப்பானா? யாராவது? எப்படி கால கொடுமை அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு வெடிக்கும். அதை விட்டுருவோம், வேற ஏதாவது கேள்வி. ஆனா பால் மற்றும் பால் பொருட்களுக்கு தனியா தொழிற்சாலையை பண்ண சொல்லியிருக்கீங்க. ஆவின் இதே வேலை தானே செஞ்சிட்டு இருக்கு. இதுல நீங்க என்ன மாற்றம் செய்ய போறீங்க? என்ன செய்யுது ஆவின்? பால் மற்றும் பால் பொருட்களை தயாரிக்குது. வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யுது. எங்க செய்யுது? நீங்களும் செய்யறீங்க. பால் எங்க இருந்து? எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குது? பால் எங்க இருந்து வாங்குது? அது எங்க இருக்கு? இந்த தயாரிக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க. அந்த பால்ல இருந்து இவ்வளவு தயாரிச்சு இப்படி ஏற்றுமதி செய்யுது, இப்படி பண்ணுதுன்னு. குஜராத்ல இருந்து அமுதம் பால் வாங்கிட்டு இருக்கு, எதையாவது போயிட்டு இருக்குது. ஆந்திரால இருந்து பாலை வாங்கிட்டு இருக்கு அரசு. என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, அது இருந்தா நான் ஏன் செய்யறேன்? அப்ப நான் அதான் செய்யறேன்னா நீ ஆடு மாடு வைக்கிறது அசிங்கங்கிற. என்னை அசிங்கம் 4 கோடி 3 கோடி லிட்டர் பால் கொண்டு வருவோங்கிறாரு. எங்க குழாயில இருந்து பிச்சுவீங்களா, மாட்டுக்காமல இருந்து பிச்சுவீங்களா? எங்க இருந்து பிச்சுவீங்க? ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. பட் இயற்கை பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு டெல்லி அப்படின்னு சொல்றாங்க.
இன்னொரு புதுசாக வந்திருக்க கட்சி வந்து இது எங்களுக்கும் இயக்கமான கட்சி தேர்தல் அப்படின்னாங்க. ஏடிஎம்கே வந்து இது வாய்ப்பு அரசியலுக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான ஒரு தேர்தல் அப்படின்னாங்க. இல்லை, அதில் வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே போட்டிங்கிறது கோட்பாட்டு அளவு போட்டி தான் உங்களுக்கு. இதுவரை இந்த நாட்டில் என் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், இந்த இருக்குல்ல, இந்த பிரச்சனைகள் தினந்தோறும் போராட்டம் நடக்குது. அதை நீங்கள் என்னையோட நீங்கள் ஊடகத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் நல்லா கவனிப்பீங்க. ஆசிரியர்கள், படிப்பிக்கிற ஆசிரியர்கள் பாதையில் நிற்கிறாங்க, மருத்துவர்கள் வீதியில் நிற்கிறாங்க, செவிலியர்கள் வீதியில் நின்று போராடுறாங்க, வேளாண்குடி மக்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க. எல்லாருமே வீதிக்கு வந்து போராடும் போது அரசு நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்லுது. இப்போ கடந்த காலத்தில் நிறைய போராட்டங்கள் வந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ அது என்னன்னா, இந்த போராட்டங்களை எல்லாம் கையளித்தது யார்? இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு திணித்தது யார்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதே, இதை தந்தது யாருன்னா இவர்கள் தான். இதையெல்லாம் தந்தவர்கள் இவர்கள், இதை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் நாங்கள். அதில் இருக்கிற வேறுபாடு புரியுது. இவங்க 3 பேரும் ஒரு இலவசம் இருக்காங்க, நாங்கள் இல்லைன்னு இருக்கோம். இப்போ யாராருக்கும் போட்டின்னு அது ஒரு கரை, இது ஒரு கரை. அவர்கள் திராவிடர்கள்ங்கிறாங்க, நாங்கள் தமிழர்கள்ங்கிறாங்க. அவங்க இருமொழி கொள்கைங்கிறாங்க, நாங்கள் ஒரு மொழி கொள்கை, விரும்பினால் எம்மொழியும் கற்போங்கிறாங்க. அது ஒவ்வொன்றிலையும் மாறுபடும். இதுக்குள்ளதான் போட்டி இருக்குமே ஒழிய, நீங்க இப்ப இலவசம்ங்கிறாங்க, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேங்கிறேன். நான் அதை கொடுப்பேன். நான் இலவசம் தரேன், கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் தரேன், மற்றதெல்லாம் இலவசம் தர முடியாதுங்க. அப்ப இந்த கோட்பாட்டு அளவில் நாங்கள் மாறிவிட்டு நிற்கிறோம். இதுக்குள்ளதான் போட்டி இருக்கு. இந்த நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒன்று காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, இந்த நாளை தவிர வேற இருக்காங்களா? அப்ப அதனாலதான் இந்த நாடை எதிர்த்து நாங்க நிற்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்கல. அப்ப அதுல அவங்க குறிச்சுக்கிறாங்க, எங்களுக்கு இவங்க எதிரி, இவங்க அது எதிரி. இப்ப என்டிஏவுக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல என்டிஏக்கு என்ன பிரச்சனை வருது? இங்கே ஐயா ஸ்டாலினை வீழ்த்தி எடப்பாடி வர்றதா, எடப்பாடி ஐயா வீழ்த்தி ஸ்டாலின் ஐயா வர்றதா? திமுகவா அதிமுகவா? பிசாசா பேயா? பேயை விட்டுட்டு பிசாசை கல்யாணம் பண்றதா? பிசாசை விவாகரத்து பண்ணிட்டு பேயை கல்யாணம் பண்றதா? இப்ப நாங்க இந்த பேயை தள்ளிட்டு ஒரு தேவதையை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோம். தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நபிகள்கிட்ட கேட்குறாங்க, தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு. நான் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்னு. இப்போ நன்மை யாரு? இப்போ அதிமுக திமுக 2 வெவ்வேறு கட்சி. இப்போ திமுகவில் 11 அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள். சொல்லணுமா? பேர் சொல்லணும்னு இல்லை. இப்போ கூட புதுசாக கொஞ்சம் பேர் போய் சேர்ந்து இப்போ அடுத்த அமைச்சரவை வந்தால் அதுலேயும் அவங்க. அப்போ 2 வெவ்வேறு கட்சின்னு எப்படி சொல்கிறீங்க? கொடியில் வண்ணமாக இருக்கும், கொள்கையில் என்ன மாதிரி இருக்கா? இங்கேயே டாஸ்மார்க் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இங்கேயே ஊழல் லஞ்சம், ஊழல் லஞ்சம். இங்கேயும் மலையை வெட்டுவாங்க, மணல் அள்ளுவாங்க. எல்லாம் அதே தான் தொடரும். அப்போ ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அப்போ 2 ஒரே கட்சி தான். இங்க வந்து சேரும்போது தாய் கலத்துக்கு வந்துட்டோம், அப்புறம் அங்கே போனால் நாங்கள் சேய் கலத்துக்கு போயிட்டோம். இப்போ தாயை போல தானே பிள்ளை இருக்கும், நூலை போல தானே சேலை இருக்கும். இது சொன்னாக்காவா இருந்தால் இது மட்டும் என்ன, இது தேவையாவா வந்துடும்? இது குட்டி சொன்னாவா தான் இருக்கும். அப்போ அப்படித்தான் இந்த கட்சிகள். அதனால இந்த கோட்பாட்டு அளவில் நாங்கள் முரண்பட்டு நிற்கிற போது அவங்க ஒரு முனையில் இருக்காங்க, நாங்கள் எதிர்முனையில் இருக்கோம். அவங்க சூழலமா இருக்காங்க, நான் வேடா இருக்கேன். உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது மாநில அரசுடைய ஒரு கடமை. ஆனா உள்ளாட்சி தேர்தல் பத்தி நாம் தமிழ் கட்சியோட நிலைப்பாடு இல்லை. எனக்கு வந்து இந்த உள்ளாட்சியின் மூலமா வந்து அங்கதான் அதிகமா இங்கே சாதி மத பிளவுகளும் அந்த தீண்டாமை ஏற்றத்தாழ்வுகளும் அதிகமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலை நடத்தலை. இப்போ என்னோட கோட்பாடு, நானே நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கே என்ன ஒரு உள்ளாட்சி, நானே வேரில் தண்ணி ஊற்றுறேன், அங்கே இருந்து ஒரு வேலைக்காரன்னு கேட்குறேன். ஆனாலும் நமக்கு மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியரே போதும் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க. இப்போ எல்லாரும் இது பண்ணுறதுனால இந்த அதிகாரத்தை, நிர்வாகத்தை பரவலாக்குங்கிற அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறோம். ஏன்னா நம்ம ஊழல் லஞ்சம்ங்கிறது சொல்லுல கூட இல்லாமல் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நம்ம உண்மை நேர்மையான நிர்வாகத்தை உனக்கு வேண்டிய எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். அப்போ அதுக்கப்புறம் நீ தேவைக்கு அதிகமாக பணம் சேர்க்க வேண்டிய அவசியத்தை இல்லாத ஒழிச்சிட்டேன்னா அது ஒழிஞ்சிடும். அதனால நம்ம நடத்துகிறோம் நல்ல சிறப்பாக நிர்வாகத்துக்காக செய்யும். சார் 15 ஆண்டு காலம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு தேர்தல் போதும் ஒரு திட்டங்களை நம்ம கொண்டு வரோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 திராவிட கட்சிகளை தாண்டி புதுதா ஒரு கட்சி வந்து தமிழகத்துல ஆட்சி அமைக்க முடியாததுக்கு காரணம் இந்த சாதி மத அரசியல் அப்படின்ற அந்த கட்டமைப்பை உடைக்கிறதுலையோ இந்த மாத்துறதுலையோ எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு முற்பட வேண்டியது இருக்கு ஒரு வெற்றி. அதை தாண்டி இல்லை, சாதி மத உணர்ச்சிங்கிறது அது தமிழ் சமூகத்துக்கு மட்டும் இல்லை, அது மானுட குலத்துக்கே எதிரானதாக இருக்குது. அது குறிப்பாக எங்களுக்கு வந்து பெரிய பேரிடராக இருக்குது. அதனாலதான் கடவுள் வரி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வுதனம் தாய் தாய்ங்கிறது எங்கள் புரட்சி பாடல். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னு பாடினாய், அந்த தமிழ் இன்பத்தமிழின் உயிருக்கு நேர்னு பாடின பாவலன்
என்ன சொல்றான், சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். தமிழை உயிருக்கு நேரம் பண்ணவன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடல, முதல்ல சாதியை ஒழிக்கணும்ன்றான், நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். அப்ப இதுல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும், இந்த இதுல என்ன என் அன்பு தம்பிதங்கள் என்ன உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும். சாதியே அரசியலாகி அதிகாரமானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் இருக்காது. மதம் அரசியலாகி அதுவே அதிகாரத்துக்கு வருமானால் அங்க மனிதநேயம் மானுடம்ங்கிறது இருக்காது, செத்தே. பணம் அரசியல் ஆகிருமானால் அங்கே ஒழுக்கம் பண்பாடு இருக்கவே இருக்காது. இது மூணையும் கடந்து ஒரு அரசியலை நம்ம கட்டமைக்கணும். உங்களுக்கு புரியுது? சாதி மத உணர்ச்சிங்கிறது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது, அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. இந்த எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் இந்த சாதி மதம் மனிதனுக்குமான உணர்ச்சியை கலப்பது என்பது சரி வராது. அதனாலதான் நாங்க இந்த சாதி வார்த்தை போடுற ஓட்டு எனக்கு திட்டு நீ போற்றாதேங்கிறது, சாதி வார்த்தை இடம் கொடுக்காம மாற்றி கொடுக்கறதுக்கு காரணமா அதுதான். அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் எங்க பொது தொகுதியில நான் ஆதி தமிழ் குடியை நிறுத்தினோ அங்கெல்லாம் எனக்கு அதிக வாக்கு வருது அப்படின்னா மாறுதுல, ஒரு மாறுதல் வருதுல்ல. அப்ப அதை செய்யணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் மாறுதல்ங்கிறது, ஒரே நாள்ல வராது. ஏன்னா அது சிறுக வரணும், மக்களின் மனத்துக்குள்ள அந்த மாறுதல் வரணும். அது நீங்க சொல்ற மாதிரி பெரிய இடையூறு தான் இந்த ஒரு நல்ல அரசியலை கட்டமைக்கிறதுல பெரிய தடை தான்.